ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரமை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கம்ப்யூட் தி வேல்யூ ஆஃப் லோட் ரெசிஸ்டன்ஸ் RL ஃபார் விச் மேக்ஸிமம் பவர் வில் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சோர்ஸ் டு லோட் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் மேக்ஸிமம் பவர் இன் தி சர்க்கியூட். ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கியூட். ஸோ இந்த சர்க்கியூட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் கான்செப்டை அப்ளை பண்ணி மேக்ஸிமம் பவர் என்ன வருதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தி அன்னோன் வேல்யூ ஆஃப் லோட் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, RLன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த RLஐ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த RL எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெவினியன்ஸ் தியரம் தெரியும், நார்டான்ஸ் தியரம் தெரியும். ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நார்டான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இல்லைனா தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அங்கே என்ன கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுமோ அதே கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லோட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவ்வளோதான். RTH இஸ் ஈக்குவல் டு RL, அவ்வளோதான். ஓகேவா? அப்போது RTH ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம்? லோட் ரெசிஸ்டன்ஸ் எதுவோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். கரெக்டுங்களா? அடுத்த பாயிண்ட் வந்து, வோல்டேஜ் சோர்ஸ் இருந்ததுன்னா ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிடும். கரண்ட் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஓப்பன் சர்க்கியூட் பண்ணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா RLங்கிறது லோட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? இங்கே கரண்ட் சோர்ஸ் இருக்குது. அப்போ இந்த கரண்ட் சோர்ஸை என்ன பண்ணணும்? ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது? வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. அப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸை நம்ம என்ன பண்ணணும்? ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். அப்போ இந்த மூணு விஷயத்தையும் இந்த சர்க்கியூட்டில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அந்த மூணு விஷயமும் நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோட சர்க்கியூட் எப்படி வருது பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிற லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டெர்மினலை ஏபின்னு மார்க் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே இருக்கிற கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிட்டேன். ஓசிங்கிறது ஓப்பன் சர்க்கியூட். அடுத்து இங்கே இருக்கிற வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டேன். எஸ்சிங்கிறது ஷார்ட் சர்க்கியூட். அப்போ இதுதான் சர்க்கியூட். இப்போ இந்த சர்க்கியூட்டுக்கு நான் என்ன பண்ணணும்? RL கண்டுபிடிக்கணும். தட் இஸ் RTH கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏவை எடுத்துக்கிறேன். ஸோ ஏல என்ன இருக்குது பாருங்கள், இந்த 5 ohm ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? இந்த 5 ohm ரெசிஸ்டன்ஸோட அனதர் ரெண்டு என்ன ஆகுது பாருங்கள், ரெண்டாக டிவைட் ஆகுது. அப்போ இதை பண்ணிக்கணும். அடுத்து 3 ohm எடுக்கலாம். பாட்டமில் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறத முடிச்சுக்கலாம். அப்போ இந்த 2 ohmோட அனதர் ரெண்டு எங்கே கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள், ரெண்டாக டிவைட் ஆகுது. 10 ohm 10 ohmனு டிவைட் ஆகுது. இந்த 10 ohmோட அனதர் ரெண்டு என்ன ஆகுது? இந்த 10 ohmோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த 10 ohm எல்லாம் ஜாயின் ஆகுது பாருங்கள். அங்கே என்ன இருக்குது? இந்த 3 ohm கனெக்ட் ஆகிருக்கு. அந்த 3 ohm எங்கே போயிருக்கு? பியில் போயிருக்கு. அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஏலேருந்து 5 ohm 5 ohm என்ன ஆகுது? ரெண்டாக டிவைட் ஆகுது. 2 ohmனு 3 ohmனு டிவைட் ஆகுது. மறுபடியும் 2 ohm என்ன ஆகுது? ஃபர்தராக 2ஆக டிவைட் ஆகுது. 10ன்னு சொல்லிட்டு இந்த 10 ohm ரெசிஸ்டன்ஸும் 3 ohm ரெசிஸ்டன்ஸும் எங்கே போய் கனெக்ட் ஆகிருக்கு? பியில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி போடுறதுனால நமக்கு இந்த சீரிஸ் பேரலல் வந்து எப்படி இருக்குன்றத டக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 10 ohm இந்த 10 ohm எப்படி இருக்குது? எனக்கு பேரலாக இருக்குது. அப்போ முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 ohm வரும். ஏன்னா 10 × 10 வந்து 100 டிவைடட் பை 20. ஸோ இங்கே வந்து 5 ohm வந்துருச்சு. கரெக்டாக? இங்கே ஆல்ரெடி இருக்கிற இந்த 2 ohm இங்கே போட்டாச்சு, இந்த 3 ohm இங்கே போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த 2 ohm 5 ohm எப்படி நமக்கு கனெக்ட் ஆகிருக்கு? சீரிஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 5 + 2 7ன்னு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த 7 ohmக்கு இந்த 3 ohm எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. மறுபடியும் இதை மினிமைஸ் பண்ணணும். ஸோ 7 × 3 டிவைடட் பை 7 + 3. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2.1ன்னு வந்துடும். இப்போ இந்த 2.1ம் இந்த 5 ohmம் நமக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு? சீரிஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஏக்கும் பிக்கும் இடையில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்? 7.1 ohmsன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து RTH இல்லைன்னா RL. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். RTH நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த அன்னோன் வேல்யூ ஆஃப் லோட் ரெசிஸ்டன்ஸை மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரமில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் RL கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, VTH ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ VTH ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்லி கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டில் லோட் ரெசிஸ்டன்ஸை மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன்? இங்கே இருக்கிற இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன்.
ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் கரண்ட் சோர்ஸு, இதுக்கு பேரலாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போது இதை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ வோல்டேஜ் சோர்ஸை எப்படி மாற்றுவோம்? V is equal to IR. ஐயோட வேல்யூ 1, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 10. 1 × 10 10ன்னு வந்துடும். அப்போ இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணணும்? சீரிஸில் கனெக்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ 10 வோல்ட்டு 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அப்போ கரண்ட் சோர்ஸை நான் வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றிட்டேன். ஸோ மாற்றினதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 3 ஓம் வழியாக போகிற கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஏன் மேடம் இது வழியாக போகிற கரண்ட்டை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு VTH வேணும். ஸோ இது ஓப்பன் சர்க்கியூட்டுங்கிறதுனால இதில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகாது. ஸோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகாததுனால இந்த 5 ஓமுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் ட்ராப்பே இருக்காது. அப்போ என்ன அப்படின்னா, இந்த 3 ஓமுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ்னா ஏபி டெர்மினலுக்கு அக்ராஸாகவும் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வழியாக போகிற கரண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே டோட்டலாக எத்தனை லூப் இருக்குன்னா 2 லூப்ஸ் இருக்குது. அப்போ டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பாருங்கள், லூப் 1ல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 + 10 20. ஸோ ஃபஸ்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் காமனாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 10, பட் டைரக்ஷன் லூப்போட டைரக்ஷன் ஆப்போசிட் இருக்கிறதுனால -10. அதே மாதிரி 2க்கும் 1க்கும் காமனாக இருக்கிறது 10. ஓகே, அடுத்து 2 2 அப்படின்னா லூப் 2ல் இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 10 + 2 + 3, ஸோ அப்போ 15. அன்னோன் வந்து I1 I2 is equal to, இப்போ லூப் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ரைஸ் இன் பொட்டன்ஷியல், அதனால் ப்ளஸ் வந்துடும். இங்கே வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மைனஸ், அதனால் 5 - 10. ஸோ அடுத்து லூப் 2ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ரைஸுங்கிறதுனால 10. இப்போ கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி I1 I2 கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? இதை நீங்கள் வந்து ஈக்குவேஷனை வச்சு போட்டு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தெவெனின்ஸ் தியரம், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம், நார்ட்டன்ஸ் தியரம் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணணும். கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி I1 I2 I3 எல்லாம் கண்டுபிடிச்சிக்கணும், அவ்வளோதான். சரியா? இப்போ VTHோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? I2 × 3. ஓகே, ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ வருது? 2.25ன்னு வருது. ஓகே, அடுத்து இப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? நான் மேக்ஸிமம் பவரை கண்டுபிடிக்கணும். இந்த மேக்ஸிமம் பவருக்கு ஃபார்முலா வந்து VTH² / 4 × RTH. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், VTHோட வேல்யூ / 4 × RTHக்கு வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். RTHங்கிறது RLோட வேல்யூ தான், 7.1. இதை போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் பவர் இஸ் ஈக்குவல் டு 0.178 வாட்ஸ்ன்னு வருது. ஓகேங்களா? இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இந்த மேக்ஸிமம் பவரை IL² × RTH இல்லை RLன்னு கூட கண்டுபிடிப்பீங்க. சரியா? அப்போ நீங்கள் IL கண்டுபிடிக்கணும். அப்போ IL கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த தெவெனின்ஸோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட் போட்டுட்டு லோட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி அது வழியாக என்ன கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் மேக்ஸிமம் பவரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் சரி, IL² × RL அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் சரி, உங்களுக்கு ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரமை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் பவரை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி த அன்னோன் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். தெவெனின்ஸ் தியரம் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் ஒன்றுமே இல்லை. ஸோ VTH RTH கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவை கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த ஃபார்முலா Pmax ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? மேக்ஸிமம் பவர் கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.